வணக்கம். சப்த ரிஷிகளும் நந்திகேஸ்வரரை நோக்கி, நாங்கள் பரமேஸ்வரரை காண ஆவல் கொண்டுள்ளோம், அவரை எப்போது நாங்கள் தரிசிக்கலாம் என்று கேட்டார்கள். உடனே நந்தி தேவரும் பரமசிவரிடமிருந்து உத்தரவு பெற்றுக்கொண்டு அம்முனிவர்களை மகாதேவரின் முன் அழைத்து சென்றார். திவ்யமான ஆபரணங்களினால் அலங்கரிக்கப்பட்டவரும் பலவிதமான மலர் வகையினாலும் நிறைந்து விளங்குபவருமான பரமசிவனை வெகு தொலைவிலிருந்தே தரிசித்து வணங்கி நின்ற முனிவர்கள் ஆனந்த பரவசத்தால் மெய்மறந்து விழிகளில் ஆனந்த கண்ணீர் சொரிந்தனர். விரிந்து மலர்ந்த விழிகளால் மகேஸ்வரனை பார்த்து பார்த்து அவரை தியானித்து வணங்கினார்கள். அப்போது மகாதேவர் அம்முனிவர்களை நோக்கி, இனிய சொற்களால் என் மீது இணையற்ற பக்தி வைத்தவர்களும் என் மனதுக்கு இசைவானவர்களும் மகாபாக்கியசாலிகளுமான நீங்கள் ஆசனத்தில் அமருங்கள் என்று இனிமையான குரலில் மொழிந்தார். பரமசிவர் அவர்களை நோக்கி, சப்த ரிஷிகளே, நான் உங்களை எதற்காக நினைத்தேன் என்பதை இப்போது தெரிவிக்கிறேன். நான் என்னுடைய 8 உருவங்களால் பக்தர்களுக்கு பல விதத்திலும் அருள் புரிந்து வருகிறேன். அத்தகைய தன்மை வாய்ந்த என்னை அசுர விரோதிகளால் துன்பத்துக்கு ஆளான விஷ்ணு முதலான தேவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த அசுர விரோதிகளை பூண்டோடு அழிப்பதற்காக என்னிடமிருந்து ஒரு புத்திரனை வேண்டி நின்றார்கள். முனிவர்களே, நானும் அவர்கள் வேண்டிய விதமே வரமளிப்பதாக கூறினேன். அதற்கிணங்கி தேவர்களின் பகைவர்களை அழிப்பதற்கு ஒரு சேனாதிபதியாக ஒரு குமாரனை உண்டாக்குவதாக பிரக்ஞை செய்தேன். இன்று வரையில் சூரபத்மன் முதலான 3 அசுரர்களால் தேவர்கள் துன்புற்று வருகிறார்கள். எனவே தேவ சேனாதிபதியாக சுப்பிரமணியனை நான் உண்டாக்கி யாராலும் நெருங்க முடியாத அந்த சூரபத்மனையும் அவருடைய தம்பிகளையும் முன்பொரு சமயம் திரிபுரர்களை கொன்றொழித்தது போல் சம்ஹாரம் செய்வோம். அதற்காக பர்வதராஜாவின் புத்திரியான பார்வதி தேவியை என் மனைவியாக்கி கொள்ள விரும்புகிறேன். அந்த பார்வதி தேவியோ இச்சா சக்தி, ஞானா சக்தி, கிரியா சக்தி ஆகிய 3 சக்திகளின் சொரூபமாக திகழ்பவள். அவள் என்னை விட்டு எக்காலத்திலும் பிரிய முடியாதவர் ஆயினும் சூரியனுடைய காந்தியானது பிரிந்து இருப்பதாக தோன்றுவது போல் இவளும் தோற்றமளிக்கிறாள். ஆயினும் அவள் என்னையே அடைய விரும்பி கடும் தவத்தையும் மேற்கொண்டிருக்கிறார். அதனால் நானும் திருமணத்தில் அவள் கரம் பற்ற ஆசைப்பட்டிருக்கிறேன். எனவே திருமணம் மேற்கொள்ள முனிவர்களான நீங்கள் அனைவரும் உங்கள் பத்னிமார்களோடு பர்வதராஜாவிடம் சென்று அவர் பெண்ணை எனக்கு மனமுடித்து தரும்படி கேட்க வேண்டும். இனி உலகத்திலுள்ள பிராமணர்களுக்கெல்லாம் இது தர்மமாக விளங்கப் போகிறது. கல்யாணியான அருந்ததியோ இந்த விஷயத்தில் பர்வதராஜாவின் பட்ட மகிழ்ச்சி எதுவும் மறுத்து பேசாவிதமாக நல்ல வார்த்தைகளை எடுத்துரைக்க வேண்டும். இது போன்ற காரியங்களில் பொதுவாகவே குடும்ப பெண்களுக்கு நல்ல சாமர்த்தியம் அமைந்திருக்க வேண்டும். பர்வதராஜாவின் பத்னி மனப்பூர்வமாக எந்தவித ஆட்சேபனையும் இன்றி இதற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும். அதற்கு தகுந்த விதமான உபாயங்களின் மூலம் உங்கள் பத்தினிகள் அந்த காரியத்தை நடைபெற செய்ய வேண்டும் என்றார். வேதாந்த பயிற்சியினால் வரையறுக்க பெற்றவரான பரமசிவன் இவ்வாறு திருக்கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆவல் கொண்டிருப்பதை அறிந்து கொண்டதும் சப்த ரிஷிகள் அனைவரும் அந்த விஷயத்தில் தாங்கள் கொண்டிருந்த வெட்கத்தை விட்டுவிட்டு ஜெகத்குருவான மகாதேவனை வலம் வந்து வணங்கிவிட்டு இமயமலையை நோக்கி புறப்பட்டு சென்றார்கள். வானவெளி வழியாக விரைந்து சென்று மலையில் இறங்கினார்கள். 3 லோகங்களிலும் மிகவும் பிரசித்தி பெற்றிருக்கும் பர்வதராஜாவின் நகரை கண்டார்கள். அந்த இடத்தில் யுகங்கள் தோறும் ஏற்படும் மாறுபாடுகளோ, மூப்போ, மனத்துயரமோ, நோய் நொடிகளோ, கர்வமோ எதுவுமே கிடையாது. அங்கே யௌனவத்தை தவிர வேறு எந்த பருவமுமே கிடையாது. அத்தகைய தனித்தன்மை வாய்ந்த ஹிமாவானின் பட்டணத்துக்குள் சப்த ரிஷிகளும் சென்றார்கள். அவர்களுடைய வருகையை ஆகாய மார்க்கத்திலேயே கண்டுபிடித்த பர்வதராஜன் அவர்கள் முறையாக பூமியில் வந்து இறங்குவதற்குள் அர்க்ய பாத்தியம் முதலானவற்றை தயாராக எடுத்து வைத்துக்கொண்டு தன் பத்தினி மேனையோடு எழுந்து நின்று கொண்டிருந்தார். சப்த ரிஷிகளும் பூமியில் வந்து இறங்கியதும் பர்வதராஜன் அவர்களை வரவேற்று உபசரித்து அவர்களை மனைவிமார்களுடன் ஆசனங்களில் அமர செய்தார். பிறகு அவர் அளவு கடந்த ஆனந்த பெருக்கோடு அம்முனிவர்களை அர்க்யம், பாத்தியம் ஆகியவற்றால் பூஜித்து வணங்கி பக்தியோடு துதித்தார். சப்த ரிஷிகளோ பர்வதராஜனை நலம் விசாரித்தார்கள். ராஜனே, நீ சௌக்கியமாக இருக்கிறீரா? உமது குடிமக்களும் நலமாக இருக்கிறார்களா? மலைகளுக்கிடையே செங்கோலின் ஆட்சி தடையின்றி சரியான முறையில் நடைபெற்று வருகிறதா? அரசனே, நீர் பிறப்பின் பயனை நன்றாக அடைந்தவர், போற்றி பூஜிக்க தகுந்தவர், நமஸ்கரிக்க தகுந்தவர், சிறந்த தவசீலர், எங்களை போன்ற ரிஷிகளால் பெருமையோடு போற்றத்தக்கவர் ஆகியால் நீரும் எங்களுக்கு முன்னிலையில் அமர்ந்து கொள்ள வேண்டும் என்றார்கள். அவர்களுடைய அன்பு கட்டளையை மீற முடியாமல் பர்வதராஜன் மிகுந்த அடக்கத்தோடும் பவ்யத்தோடும் ஆசனம் ஒன்றில் அமர்ந்து கொண்டு அவர்களை கைகூப்பி வணங்கி, தவசீலர்களே, உங்கள் தயவால் அனைவரும் நலமாக இருக்கிறோம். இந்த கணத்திலேயே நான் பெற்ற இந்த பிறவியின் பயனை அடைந்தவனாக ஆனேன், புண்ணிய சீலராக மாறினேன். ஆனால்
ஆனால் என் உள்ளம்தான் பேராசைப்படுகிறது. மனதை அடக்கி மகாத்மாக்களான உங்களுக்கு பணிவிடைகள் செய்ய வேண்டும் என்று என் உள்ளம் துடிதுடிக்கிறது. அதுவே என்றும் நல்வாழ்க்கையை கொடுக்கும். இவ்வாறு பர்வதராஜர் கூறியதும் 7 முனிவர்களும் தங்களுக்கிடையே பேச்சு திறமை மிகுந்தவரான அக்ரசு என்னும் முனிவரை நோக்கி தாங்கள் வந்திருக்கும் காரியத்தை எடுத்துரைக்கும்படி கூறினார்கள். அதன்படியே முனிவர்களில் மேன்மை வாய்ந்த அக்ருசு முனிவர் பர்வதராஜரை நோக்கி இனிமை வாய்ந்த குரலில் கூறத் தொடங்கினார். மன்னவனே, நாங்கள் இங்கே இப்போது எதற்காக வந்திருக்கிறோம் என்பதை பற்றி சொல்கிறோம். ஆனால் அதற்கு முன்பாக உன் மனைவியையும் குழந்தைகளோடும் உறவினர்களோடும் பந்துமித்ரர் இல்லத்திலிருந்து இங்கே உடனடியாக அழைத்து வரும்படி செய்யும். மலையரசனை, தவத்தில் மனதை செலுத்தி வாழ்ந்தவரும் உன் அருமை மகள் பார்வதிக்கு திருமணம் நடக்கப் போகிறது. அதை கேட்டதும் பர்வதராஜன் அளவு கடந்த மகிழ்ச்சி அடைந்தார். உடனே அவர் வயது முடிந்த அந்தப்புற காவலர்களை கூப்பிட்டு தன் புத்திரியான பார்வதியை அதிவிரைவில் அலங்கரித்த அந்தப்புற மாதர்களோடு முனிவர்களின் முன்னிலையில் அழைத்து வரும்படியாகவும் கஞ்சாடையிலேயே கட்டளையிட்டார். அதன்படியே கல்யாண பொண்ணுக்குரிய ஆடை அலங்காரங்களோடு அழகு பெட்டகமாக திகழ்ந்த பார்வதி தேவியை பர்வதராஜனின் பத்தினி முதலான அந்தப்புற மாதர்களையும் காவலாளிகள் ஆனந்தத்தோடு அழைத்து வந்தார்கள். தங்கள் பெண்ணுக்கு திருமணம் நடைபெறுகிறது என்பதை அறிந்தவுடன் பர்வதராஜாவின் மனைவிகள் அனைவரும் மங்கள வடிவிலான பார்வதி தேவிக்கு பலவித ஆபரணங்களையும் பூட்டி அலங்கரித்திருந்தார்கள். அவர்களால் அலங்காரம் செய்து வைக்கப்பட்ட உமாதேவி உலக அன்னையாக விளங்கினாள். உலக அன்னையான உமாதேவி மெல்ல ஞான பொலிவோடு தன் தந்தையின் அருகில் நெருங்கி வந்தாள். அப்போது சப்த ரிஷிகளாகிய 7 முனிவர்களும் அருந்ததியும் அந்த மலையரசன் மகளை மனதுக்குள்ளவளாகவே பலமுறை வணங்கினார்கள். ஆனத்தினால் முகமெல்லாம் பொலிவுற்று விளங்கும் தன் பெண்ணை பிரியத்தோடு மடிமீது அமர்த்தி கொண்ட பர்வதராஜன் மந்தாகாசம் தனும்பு முகத்தோடு பிரம்ம வித்துகளான மகரிஷிகளை, இதோ இந்த பார்வதிதான் என் உயிர், என் கண்களின் கருவிழிகளும் இவளே, எனக்கு சகலமும் இவள்தான் என்று குரல் தழுதழுக்க பாச உணர்ச்சி பெருக்கோடு கூறினார். உடனே அங்குரசு முனிவர், பெருமை வாய்ந்த இந்த பெண் ஜகத்துக்கெல்லாம் அன்னையாவாள் என்று கருதி அவளை உற்று பார்த்தார். பிறகு அவர் பர்வதராஜனை நோக்கி, ராஜனே, நாங்கள் எதற்காக இங்கு வந்திருக்கிறோம் என்பதை சொல்கிறோம், கேளுங்கள். ஒரே பொருளாகவும் உலகங்களை தோற்றுவிப்பவரும் பிரம்மதேவரை படைத்தவரும் காரணங்களுக்கெல்லாம் காரணம் அதிர்ஷ்டத்தை உற்பத்தி செய்பவரும் சிருஷ்டிப்பவர்களை சிருஷ்டிப்பவரும் பாதுகாக்கிறவரையும் பாதுகாப்பவரும் அழிப்பவர்களை அழிப்பவரும் இறுதியில் சகல உலகங்களையும் ஒரே வாயில் விழுங்கி விடுபவரும் பரமாத்மாவுமான சிவபெருமானுக்கு உன்னுடைய புத்திரியை பத்தினியாக திருமணம் செய்து கொடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட மகேஸ்வரருக்கு உலக நலத்தை முன்னிட்டு நீர் உன் மனைவியோடு சேர்ந்து உம்முடைய புத்திரியை கொடுக்க வேண்டும். இவளை மனைவியாக அடைந்த பிறகு ஈஸ்வரருக்கு இவளிடம் ஒரு மகன் பிறப்பார். இந்த உலகத்திலேயே அதி அற்புத அழகு வாய்ந்தவராகவும் மாபெரும் தோள்கள் வாய்ந்தவராகவும் அந்த பிள்ளை தோன்றி கொடியவர்களான சூரன் முதலான அசுரர்களை அழித்து வெற்றி வாகை சூடப்போகிறார். ஜகத்துக்கெல்லாம் குருவாக விளங்கும் ஸ்ரீ சம்புவே உமக்கு மாப்பிள்ளையாக போவதால் நீர் தன்யனானீர். நல்ல குடியில் தோன்றியவர்கள் நீரே மகத்தானவர், நீரே பூஜிக்க தகுந்தவர் என்றார். அப்போது முனிவர்கள் அனைவரும் பர்வதராஜாவை பலவாறாக பாராட்டி பெருமகிழ்ச்சியில் திளைத்தார்கள். அதே சமயத்தில் முனி பத்னிகளும் பர்வதராஜாவின் மனைவிமார்களை மெச்சி புகழ்ந்தார்கள். அம்மனைவிகளிலே பட்ட மகிழ்ச்சியான மேனையை முனி பத்னிகள் அனைவரும் பிரமாதமாக பாராட்டி கொண்டாடினார்கள். அளவு கடந்த ஆனந்த பெருக்கினாலே அவர்களுக்கு உடம்பெல்லாம் மெய்சிலுத்து மயிர் கூச்சல் எடுத்து ஒளி வீசியது. பர்வதராஜாவோ விழிகளில் ஆனந்த கண்ணீர் சொரிய தன் அருமை மகளை கட்டி தழுவி கொண்டு தளதளக்கும் குரலில், முனிஷேத்திரர்களே, ஜகங்களுக்கு தாயும் தாமரை மலர் போன்ற கண்களும் வாய்ந்தவளுமான இந்த அருமை குமாரியின் மூலமாக உங்கள் கருணையால் நான் கிருத்தாந்தனாக பெற்றேன். அந்தன சிரோன்மணிகளே, மகாதேவரான பரமேஸ்வரரிடம் தெரிவித்து என் விருப்பத்தை வெகு விரைவில் நிறைவேற்றி வைக்க வேண்டும். உலகத்தில் சுப காரியங்களை நினைத்த மாத்திரத்திலே செய்து முடித்துவிட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது அல்லவா? அதற்கு தகுந்தாற் போலவே நாமும் இந்த கல்யாண மகோ உற்சவத்தை சீக்கிரத்திலே நடத்தி முடித்துவிட வேண்டும் என்று கூறினார். நல்லது நல்லது, அப்படியே நடக்கட்டுமாக என்று மகா முனிவர்கள் உற்சாகமாக மொழிந்தார்கள். அப்போது அங்கிரசு முனிவர் பர்வதராஜாவின் பட்ட மகரிஷிகளை பார்த்து, அரச பத்தினிகளே, இந்த விவாக சம்மதத்தில் உங்கள் அனைவருக்கும் சம்மதம்தானே? ஏனெனில் தாயின் சம்மதத்தின் மீதே பெண்களை திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்றார். உடனே ராஜ பத்தினிகள் அனைவரும் தங்கள் சம்மதத்தை மனப்பூர்வமாக வெளியிட்டதும் பட்ட மகரிஷியான மேனை முனிவர்களை நோக்கி, தவசீலர்களே, நாங்களோ அறிவில்லாத பேதைகள் என பெரும்பாலான மக்களால் கருதப்படுபவர்கள். 3 உலகத்திலும் தேவர்கள், விலங்குகள், மனிதர்கள், நாகங்கள் இத்தகையவர்களில் முக்கியமாக அறிவில்லாதவர்களுக்கே ராக
வேஷம் போன்ற தோஷங்கள் மேலோங்கி இருக்கிறது. எல்லா ஜீவன்களின் வார்த்தைகளிலும் பலவிதமான பேதங்களும் அடங்கியுள்ளது. அதிலும் திருமண விஷயத்தில் சம்மதம் செய்து கொள்ளும் இரு சம்பந்திமார்களும் இடையிலும் இரவு பகலாக ஏற்படும் பேச்சுவார்த்தைகளின் வித்தியாசங்களோ இந்த உலகத்தில் தடுக்க முடியாத ஒன்றாகவே ஆகிவிட்டிருக்கிறது. ஆகையால் இருதரப்பு சம்மதிகளும் சமமான அந்தஸ்திலும் சமமான மனோபாவங்களிலும் இருந்தால்தான் அந்த சம்மதம் அவர்களுக்கு திருப்தி அளிக்கும். உதாரணமாக, யானையின் மேல் அமர்ந்திருக்கும் ஒருவருக்கு அதே மாதிரியாக மற்றொரு யானையின் மேல் அமர்ந்திருக்கும் மற்றொருவர் கண்ணாம்பு கொடுப்பதுதான் தகுதியாகும் என்பது எல்லா ஜனங்களாலும் வழங்கப்பட்டு வருகிறதல்லவா. எங்களுக்கு மாப்பிள்ளையாக சம்மதமாக போகும் இந்த மகாதேவரானவர் ஜகங்களை சிருஷ்டிப்பவரும் மகாதேவரும் மகேஸ்வரரும் இறுதியில் உலகங்களையெல்லாம் ஒரே கவலாக விழுங்கி சாப்பிடுபவரும் எல்லா பாவங்களையும் அபகரிக்கும் அரணுமாக விளங்குகிறார். அதனைத்தும் இருக்கட்டும், இன்னும் இவரை பற்றி கூறப்போனால் எண்ணுவதற்கு அரிதான அந்த சிவனாரின் வரலாற்றை பிரம்மாதி தேவர்களும் அறிய மாட்டார்கள். அவரால் தேவர்களும் அசுரர்களும் தண்டிக்கப்பட்டார்கள். அவர் தம் நகத்தினாலே விளையாட்டாக பிரம்மாவின் தலையை கிழித்தெடுத்திருக்கிறாராம். மகாவிஷ்ணுவின் நரசிம்மம் போன்ற மகத்தான அவதாரங்கள் அனைத்தும் அவரால் அடக்கி ஆளப்பட்டவனையாம். மகாதேவரின் அந்த மாதிரியான காரியங்களை எங்களால் விசாரித்தறிய கூடியன அல்லவே. அவரது மாமனாரான தஷன் முரணான வார்த்தைகளை பேசி இவரால் திருடனைப் போல் தலைவெட்டப்பட்டார். அவருடைய யாகத்தில் சம்பந்தப்பட்ட சகல ரிஷிகள் தேவர்கள் மற்றும் அந்த சபையில் கூடியிருந்தவர்கள் யாகத்துக்கு பதியான தெய்வம், யாகம் புரிபவர், யாகத்தை காத்து நிற்கும் மகாவிஷ்ணு, மான் உருவம் எடுத்து தப்பியோடிய யாகம், இவை அனைத்துமே இந்த பரமேஸ்வரரால் ஏவி அனுப்பப்பட்ட வீரபத்ரனால் நாசப்படுத்தப்பட்டன. ஆகையால் இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் பொருந்திய ஒரு மாப்பிள்ளை எங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் செய்து கொடுத்தால் அதன் மூலம் அவள் சுகப்படுவாளா, அல்லது புத்திரியின் கஷ்ட நஷ்டங்களை கேட்டு சகித்து கொள்ள முடியாது எங்களுக்கு தான் ஏதாவது சுகம் ஏற்படுமா? இதை நன்றாக பல தடவைகள் நன்றாக ஆழ்ந்து யோசித்த பிறகே முடிவு செய்ய வேண்டும். மேலும் தேவதேவன் ஆகிய இவருக்கு தாயும் இல்லை, தந்தையும் இல்லை, உடன் பிறந்த சகோதரர்களும் கிடையாது, உற்றார் நண்பர்களும் கிடையாது, சுற்றத்தார்களும் கிடையாது, குலம் கோத்திரம் எதுவுமே கிடையாது. இந்த ருத்ரர் ஒருவராகவே இருக்கிறார். பொதுவாக இந்த பரமசிவனின் மகிமைகளையும் அருமை பெருமைகளையும் திரும்ப திரும்ப நினைத்து நினைத்து என் மனம் ஒரு பக்கம் அளவு கடந்த சந்தோஷத்தையும் மற்றொரு பக்கத்தில் பயத்தையும் அடைகிறது. இவ்வாறாக இரண்டு விதமான மனோபாவங்களிலும் என் மனம் குழம்பி போயிருக்கிறது என்று கூறினார். மேனையின் அத்தகைய வார்த்தைகளை கேட்டதும் உலக பிரசித்தி பெற்றவளும் வசிஷ்ட முனிவரின் பத்தினியுமான அருந்ததி தேவி பர்வதராஜனின் பட்ட மகரிஷியான மேனையை நோக்கி சில வார்த்தைகளை கூறினார். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீனில் வர வீங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை முருகரின் கதையான கந்த புராணம் கதை நம் சேனலில் போடப்படும். அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.